எல்லோருக்கும் வணக்கம். அந்த காலத்துல விவரம் இல்லாத சமயத்துல எல்லாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆவதும் பின்னாலே அழிவதும் பின்னாலே அப்படின்ற மாதிரி. அது மாதிரி நம்மளுடைய ஷேர் மார்க்கெட் நல்லா இருக்கணும்னாலும் எஃப்ஐஎஸ் டேட்டா வேணும், வீணா போகிறதுனாலும் எஃப்ஐஎஸ் டேட்டா வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு கட்டத்துல 1.5 லட்சம் கோடிக்கு ஃபாரினர்ஸ் வித்துட்டு போனாங்க. அப்ப திடீர்னு நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் அப்படின்றது வந்தது. 1.5 லட்சம் கோடி வித்ததுக்கு அப்புறம் திடீர்னு நம்மளுடைய ஷேர் மார்க்கெட் ஒரு 1500 பாயிண்ட் ஏறி சந்தோஷம் வந்தது. இந்த வகையில இப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஜனவரி மாசத்துல பாதி முடிஞ்சிருச்சு. இப்பவே 45,000 கோடி தாண்டிட்டாங்க. அப்ப இன்னும் ஒரு 15 நாள் அப்படியே தொடர்ந்து கண்ட மேனிக்கு பிடிச்சி வித்து விட்டாங்கன்னா, கரெக்டா பிப்ரவரி 1ஆம் தேதி பிப்ரவரி 4 to 5 எல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பட்ஜெட் நியூஸ் இருக்கு. அதே மாதிரி ஆர்பிஐ ரேட்டை குறைக்க போறாங்களா இல்லையா அப்படின்ற செய்தி இருக்கு. அப்ப இன்னொரு 50,000 கோடிக்கு வித்து மார்க்கெட் ஏதாவது ஒரு பெரிய அளவில் இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கி விட்டு ஒரு 22,500 இது அடுத்து வரக்கூடிய 10 நாள்ல இறக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு சந்தோஷம் வருமா? அப்ப பிப்ரவரி மாச கடைசியில பார்க்கும் பொழுது மார்க்கெட் மறுபடியும் ஒரு 24,000 கீது வருமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் இப்போதைக்கு ஷேர் மார்க்கெட்ல போயிட்டு இருக்கு. ஸோ எஃப்ஐஎஸ் டேட்டா அடுத்த வாரத்தில் ரொம்ப முக்கியம். அவங்க சோர்வடையவே கூடாது. மறுபடியும் டெய்லி 5,000 கோடி 8,000 கோடின்னு வித்து ஒரு 1 லட்சம் கோடி இந்த ஜனவரியில தாண்டினாங்கன்னா தான் நம்மளுக்கு ஒரு நல்ல சந்தோஷம் அப்படின்றது கிடைக்கும். காலேஜில் பார்த்துருக்கீங்களா, நம்ம படிக்கலான்னு புக் எடுத்து வச்சிருப்போம். அப்போதான் கும்பலாக ஒரு 4-5 பேர் வந்து நம்மளை கெடுத்து விடுவானு. அது மாதிரி தான் அடுத்த வாரத்தில் ஏகப்பட்ட பேங்குகளுடைய ரிசல்ட் அப்படின்றது வருது. ஷேர் மார்க்கெட்டில் ரொம்பவுமே அதிகமான வெயிட்டேஜ் கொண்டது யாருன்னு பார்த்தா இந்த ஃபைனான்ஷியல் ரிலேட்டடான கம்பெனி தான். ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்கினுடைய ரிசல்ட்டும் அடுத்த வாரத்தில் வருது. அது மட்டும் இல்லாமல் பல்வேறு பேங்குகளுடைய ரிசல்ட்டும் வருது. ஸோ அடுத்த வாரத்தில் நம்மளை ஏதாவது பயமுறுத்த போகிறாங்களா இல்லை சந்தோஷமாக இருக்க போகிறாங்களா அப்படின்றது தெரியல. ஆனால் ஒன்று மட்டும் நினச்சிங்க, பேங்குகள் தான் ஏறுனாலும் வெறித்தனமாக ஏறுவான். ஏதாவது ஒரு நியூஸ் வந்துன்னா போதும். சமீபத்தில் கூட இந்த ஐஓபி அந்த பேங்க் இந்த பேங்க்னு சொல்லி 20-30% திடீர்னு ஏறினான். ஸோ ஒரு நல்ல செய்தி வந்தாலும் சரி, கெட்ட செய்தி வந்தாலும் சரி, பேங்குகளை பொறுத்த வரைக்கும் 20-30% வால்டிலிட்டி அப்படின்றது சில சாதா பேங்குகள் பண்ணும். ஹெச்டிஎஃப்சி பேங்க் உங்களுக்கு உடனே ஆசை தோசை அப்பள வடை. ஹெச்டிஎஃப்சி பேங்க் உங்களுக்கு 20% மேலே இங்கேயும் காமிப்பானா? கண்டிப்பாக காமிக்க மாட்டான். பட் மற்ற பேங்குகள், ஒரு உதாரணத்துக்கு மற்ற ஐஓபி இந்தியன் பேங்க் ஏதாவது பங்குகளுடைய Q3 வரும்பொழுது பெருசாக ஏதாவது சாதிப்பான் அல்லது பெருசாக கவுத்து விடுவான். ஸோ அடுத்த வாரம் ரொம்ப பயமான ஒரு காலகட்டமாக இருக்குது. கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி கேர்ள் ஃப்ரெண்டை பார்த்தும் பயம், கல்யாணம் ஆனதுக்கப்புறம் மனைவி பார்த்தும் பயம் அப்படின்ற மாதிரி இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் ரிசல்ட்டை பார்த்தாலும் நம்மளுக்கு பயமாக இருக்குது. மற்ற பேங்க்குகளுடைய ரிசல்ட் என்ன பண்ண போகிறான்னு தெரியாமல் இருக்குது. எதாக இருந்தாலும் நம்ம களத்தில் சந்திப்போம் அப்படின்ற மாதிரி காத்துட்டு இருக்க வேண்டியதான். வேறு ஏதாவது முக்கியமான ரிசல்ட் இருக்குன்னா இந்த ஹிந்துஸ்தான் லிவர், ஜொமேட்டோ போன்றதெல்லாம், ஜொமேட்டோவெல்லாம் ஒரு முக்கியமான ரிசல்ட்டான்னு நீங்கள் கேட்கலாம். அவன் சென்செக்ஸில் இருக்கானுங்க, இண்டெக்ஸ் ஸ்டாக் அவன். இது மட்டும் இல்லை, அடுத்த வாரத்தில் திங்கட்கிழமையே முதல் செய்தி என்ன அப்படின்னா, ட்ரம்ப் அவர்கள் பதவி ஏற்றுக்கிறாரு. ஏதாவது ஒரு வான வேடிக்கை நிகழ்த்த போகிறாங்களா என்னன்றதை பொறுத்து இருந்து பார்க்கணும். ஸோ ஆக மொத்தம் அடுத்த வாரத்தில் குளோபல் மார்க்கெட்ஸினுடைய மூவ்மெண்ட் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னு கேளுங்க, போன வாரத்தில் மொத்தமே 5 நாள் தான். அந்த 5 நாளில் வந்து உங்களுக்கு 3 நாட்கள் ப்ளஸில் இருந்ததுக்கு முக்கிய காரணம் குளோபல் மார்க்கெட்ஸ் பாசிட்டிவ்ல இருந்ததுனால தான். திங்கட்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் வீணா போனதுக்கு காரணம் குளோபல் மார்க்கெட்ஸ் கொஞ்சம் வீக்காக இருந்தது தான். ஸோ அடுத்த வாரத்தில் ட்ரம்ப் பதவி ஏற்றுக்கிறதுனால குளோபல் மார்க்கெட்ஸ் தொடர்ந்து 5 நாட்கள் நல்லா இருந்ததுன்னா நம்மளும் ஓரளவுக்கு நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த சமயத்தில் போன வாரம் அதுக்கு முந்தின வாரம் 2 வாரங்களும் கீழே இறங்குற மாதிரி இறங்கி கொஞ்சம் புல்லிஷ் மொமெண்டமாக திரும்பக்கூடிய சில ஷேர்கள் பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்களேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த மேப்மை இந்தியா, அதாவது இந்த சி இன்ஃபோ சிஸ்டம்ஸ் அப்படின்ற ஷேர், அவனுடைய வாலட்டிலிட்டி மூவ்மெண்ட் கரெக்டாக செட் ஆகி போனா 30-40% வாலட்டிலிட்டி காட்டக்கூடிய இந்த ஷேர் சமீபத்தில் ஒரு பிரேக் அவுட் அப்படின்ற மாதிரி ஆயிருக்கான். ஒரு 2 வாரத்தினுடைய உச்சியில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். மறுபடியும் அடுத்தடுத்த வாரங்கள்லாம் ஒரு 2,000 ரூபா வரைக்கும் வந்துச்சுன்னா கூட ஒரு மகிழ்ச்சி என்பது வரும். அடுத்த வாரம் பல பேங்குகளுடைய ரிசல்ட் வரக்கூடிய காரணத்தினால பெருசாக இவன் ஏற போறானா அல்லது இறங்க போறானா அப்படின்ற எதிர்பார்ப்பெல்லாம் சில ஷேர்ல இருக்கு. ஏன்னா சில பேர்லாம் வந்து அப்படியே கண்ணில் பார்க்கறதுக்கு ஏதோ யூட்டர்ன் போட்டு இறக்குனதை மறுபடியும் திருப்பி ஏற்றுற மாதிரிலாம் காட்டுவான். அப்போ இந்த ஈக்குட்டாஸ் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்லாம் வந்து பழைய ஹையை கீது வந்து தொடுறானா அல்லது கீழே இறங்குறானா அப்படின்னு இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு ஷேராக பேங்குகளுடைய ரிசல்ட் வர்றதுனால
இவனும் ஒரு கண் பார்வையில் ஃபோக்கஸில் வந்து நிற்கிறான். இந்த மெட்டல் கம்பெனிஸ்க்கெல்லாம் எப்போ யோகம் கிடைக்கும்னே தெரியாதுங்க. அது மாதிரி தான் இந்த காப்பர் அப்படின்ற கம்பெனி ஒரு கட்டத்தில் வந்து என்னாச்சு, ஹிந்துஸ்தான் காப்பர்னுடைய ப்ரைஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொன்னோன்னே 100 ரூபா டு 400 ரூபா வரைக்கும் போயிட்டான். இப்போ 247 ரூபாயில் இருக்கான். ட்ரம்ப் அவர்கள் வழியே வந்ததுக்கப்புறம் அந்த அமெரிக்காவில் அதிகமான காப்பர் தேவைப்படுது, அதே மாதிரி உலகளவில் கமாடிட்டி ப்ரைஸஸில் காப்பர் மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு நல்ல செய்திகள் வந்ததுன்னா மறுபடியும் அவன் மேல் நோக்கி வரக்கூடிய வாய்ப்பாக அமையும். ஆனால் அந்த சமயத்தில் நம்ம இப்போ என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம், இன்றைய செய்தி என்ன ஹிந்து காப்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தினுடைய லோ லெவலிருந்து கொஞ்சோண்டு பிக்கப் ஆயிருக்கான். இவன் வந்து 50 டேஸ் மூவிங் ஆவரேஜை தொட்டாலும் சரி, அல்லது 2 டேஸ் மூவிங் ஆவரேஜ் தொட்டாலும் சரி, இன்னொரு 20 to 40 வரைக்கும் ஏற வேண்டிய பாக்கி வேலை அப்படின்ற மாதிரி இருக்கு. அது வரக்கூடிய வாரங்களில் செய்வானா அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கு. இதுதாங்க பிரேக் அவுட் சமீபத்தில் ஆன ஸ்டாக்குகளுடைய செய்தி. இந்த 3 ஷேர் ஏன் தலையை பிச்சுக்கிற மாதிரி கன்ஃபியூஷன் பண்ணி விடுறீங்க அப்படின்ற மாதிரி சமீபத்தில் ஐடி கம்பெனிஸ் இந்த 2025 நல்லா இருக்குமோ அப்படின்ற மாதிரி நிறைய பேர் யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த வகையில் நிறைய ஐடி கம்பெனிகள் ஃபர்ஸ்ட் ரிசல்ட்டே டிசிஎஸ் தான். அவனுடைய ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நல்ல அருமையாக 5% மேலே 8% பக்கம் நல்ல வளர்ச்சி அப்படின்ற மாதிரி வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தா கன்ஃபியூஷன் பண்ணி விடுறாங்க. இன்ஃபோசிஸ் ஆகட்டும் மற்றும் சில கம்பெனிகளை கீழே இறக்கி விடுறாங்க. மற்றும் சில கம்பெனிகள் எல்டிடிஎஸ் அது போன்ற சில கம்பெனிகள்லாம் ரிசல்ட்டுகள்லாம் வந்ததுக்கப்புறம் அவனை பிடிச்சி அலைக்காக மேலே தூக்கி விடுறாங்க. ஸோ இப்போதைக்கு ஒரு மாதிரி ரொம்ப கன்ஃபியூஸான மெசேஜ் ஷேர் மார்க்கெட்டில் போயிட்டுருக்கு ஐடி கம்பெனிகளுடைய ரிசல்ட்டுகளை பொறுத்த வரைக்கும். ஸோ ஐடிலேயே லார்ஜ் கேப் செக்டர் இன்னும் பல்வேறு கம்பெனிகள் வரணும். இன்ஃபோசிஸ் ஹெச்எல்டெக்கெல்லாம் கிழக்க போயிட்டான், இந்த டிசிஎஸ் மேக்க போயிட்டான் அப்படின்ற மாதிரி இருக்கு. இன்னும் விப்ரோனுடைய இம்பேக்ட் எல்லாம் எப்படி ஆகுது அப்படின்ற மாதிரி பார்க்கணும். இவன் மட்டும் இல்லை, ஐடி மிட் கேப் செக்டர்லேயே ஏகப்பட்ட கம்பெனிகள்லாம் மேல் நோக்கி ஏறி வந்ததுன்னா கிட்டத்தட்ட 30% 20% ஏறி வர வேண்டிய கம்பெனிகள்லாம் இருக்கு. அப்போ இனி வரக்கூடிய Q3 ரிசல்ட்டுக்கு அப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்றது ஒரு கண்டுபிடிக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கு. நண்பர்களே, யாராவது சுகர் செக்டர் வச்சிருக்கீங்களா? உங்களுக்கு ஒரு நியூஸ் வருது, அது உங்களை சந்தோஷமாக இருக்குமா இல்லை துக்கப்பட வைக்குமா அப்படின்றது அடுத்தடுத்த நாட்களில் தெரிஞ்சிடும். ஸோ தற்போதைக்கு இந்தியா வந்து சுகர்னுடைய எக்ஸ்போர்ட்ஸில் பெருசாக ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணல. இப்போதைக்கு அவங்க ஒரு 1 மில்லியன் டன்ஸ் அப்படின்ற மாதிரி அலோவ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் அடுத்த வாரங்களில் சுகர் செக்டர் ஸ்டாக்ஸ் அப்படின்றது ஃபோக்கஸில் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஏஞ்சல் ஒன் அப்படின்ற ஷேருமே 11 ரூபா இன்ட்ரிம் டிவிடெண்ட் கொடுக்குறா, அதனால் ஃபோக்கஸ் இருக்குது. அது மட்டும் காரணம் இல்லை, அவனுடைய சமீபத்தினுடைய ரிசல்ட்டுக்கு அப்புறம் பெருசாக இந்த ஷேர் கீழே விழுகல. ஒருவேளை திரும்ப ஆரம்பிச்சிட்டானோ, நாதஸ் திருந்திட்டானோ அப்படின்ற மாதிரி 2454 ரூபாயிலிருந்து பழைய ஹையெல்லாம் வரணும்னு கூட அவசியம் இல்லை. இவன்லாம் ஒரு 3500 வந்துட்டா கூட போதும். இப்போ பிஎஸ்சி அப்படின்ற ஷேர் வந்து மேல் நோக்கி ஏறிக்கிட்டு இருக்கான். ஏன் ஏறிக்கிட்டு இருக்கான்? பிஎஸ்சி கீழே ஏகப்பட்ட புரோக்கர்கள் இருக்கிறாங்க. அதனால இப்போ ஏஞ்சல் ஒன் புரோக்கர் பெருசாக பர்ஃபார்ம் பண்ணலினாலும் ஜீரோ தான் புரோக்கர் பெர்ஃபார்ம் பண்ணால் அவங்களுக்கு எப்படி ஒரு கமிஷன் டெரிவேட்டிவ்ஸ் பண்ணுறதுனால அதிகமான இன்கம் வருது அப்படின்ற ஏதோ ஒரு கான்செப்டில் பிஎஸ்சியை பிடிச்சி மேல் நோக்கி ஏற்றிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. அதனுடைய ப்ரைஸ் டு ஏர்னிங் வந்து வேல்யூவேஷன் அதிகமாகிட்டே போயிட்டு இருக்கு, அதனுடைய சீப்னஸ் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. அப்போ இந்த பிஎஸ்சி என்எஸ்சி போன்ற எக்ஸ்சேஞ்சுகள் நல்லா இருக்கணும்னா அந்த எக்ஸ்சேஞ்சினுடைய மெம்பர்கள், இந்த ஏஞ்சல் ஒன் ஜீரோதா போன்ற அந்த ட்ரேடிங் மெம்பர்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்கணும். அந்த வகையில் ரிசல்ட் கொடுத்ததுக்கப்புறம் இந்த ஏஞ்சல் ஒன்னா மறுபடியும் மேல் நோக்கி எடுத்துகிட்டு வருவாங்களா? ஏன்னா பிஎஸ்சி அப்படின்றது ஒரு கான்செப்ட் வைஸ் அவனை மேலே தூக்கிட்டு போகல. அப்போ ஏஞ்சல் ஒன்னுடைய வருமானம் எதிர்காலத்தில் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சி தூக்கிட்டு தானே போகணும் அப்படின்றதான் பொதுமக்களுடைய லாஜிக். ஸோ அப்போ அடுத்த வாரத்தில் இன்ட்ரிம் டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய இந்த ஏஞ்சல் ஒன் அப்படின்ற ஷேர் தற்போதைக்கு ஒரு ஃபோக்கஸில் இருக்குது. பழைய ஹை வந்துச்சுன்னா ரொம்ப மகிழ்ச்சி ஆண்டவா. நண்பர்களே, இந்த ஹேவல்ஸ் இந்தியா அப்படின்ற ஷேர் ஃபோக்கஸில் வருது. அவங்கள ஒரு 4 ரூபா இன்ட்ரிம் டிவிடெண்ட் அப்படின்றது கொடுக்குறாங்க. கோல்டு யாராவது வச்சிருக்கீங்களா? கோல்டுனுடைய ப்ரைஸ் கடந்த ஒரு மாசத்துல பார்க்கும்பொழுது இருக்கிறதுலே ஒரு உச்சத்தில் போயிட்டு இருக்கு. வீட்டம்மாக்களுக்கெல்லாம் ஒரே சந்தோஷம் தான். ஸோ இறங்குறது முக்கியம் இல்லை, அது தங்கமாக இருக்கட்டும் அல்லது வேற ஏதாவது ஃபைனான்சியல் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்கட்டும், இறங்குறது முக்கியம் இல்லை. அப்படியே திருப்பி பவுன்ஸ் அடிச்சு மேல் நோக்கி வந்தால் தான் நம்மளுக்கு ஒரு மகிழ்ச்சி அப்படின்றது வரும். இந்த ட்ரம்ப் அடங்க மாட்டாப்புல போலைங்க. மிமி காயின்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, அதாவது ஃபேன்ஸுக்காக காயின்ஸ் வெளியிடுறது அப்படின்ட்டு. அது ஒன்று சும்மாவெல்லாம் விட மாட்டாங்க. அதையும் காசு கொடுத்து அவங்க இஷ்யூ பண்ணுறத நம்ம போய் காசு கொடுத்து வாங்கணும். அப்புறம் நம்ம வாங்கினதுக்கப்புறம் வேறு யாராவது வாங்குறதுக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம ஒரு நல்ல லாபத்தில் வச்சு விற்று விடலாம். யாருமே வாங்க வரலைன்னா அப்புறம் அந்த மிமி காயின் ஜீரோவில் தான் போய் நிற்கும்.
அந்த வகையில் ட்ரம்ப் பதவி ஏற்க போகிறார், இத்தனை வருடங்கள் கழித்து மறுபடியும் பதவி ஏற்க போகிறார் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல டொனால்டு ட்ரம்ப்னுடைய ஒரு மெமிக் காயின், கிரிப்டோ காயின் வெளியிட்டிருக்காங்க. அது தற்போதைக்கு சக்கப்போடு போட்டுக்கிட்டு இருக்கிறதாக செய்தி. நம்மளும் வெளியிடணுங்க ஒரு மெமிக் காயின், திருப்பூர் புல்ஸ் ரசிகர்கள் அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி நம்ம வெளியிடும் பொழுது வர்ற பணத்தை ஆளு கொஞ்சமாக பிரித்து வச்சுக்க வேண்டியதுதான். ஷேர் மார்க்கெட்டில் பல வகையான சந்தோஷம் வருது. திடீர்னு வீட்டம்மா ஊருக்கு போயிட்டா, என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா அப்படின்னு ஜனகராஜ் ஊருபுறம் போய் சுற்றிக்கிட்டு வந்து எல்லாத்துக்கும் முத்தம் கொடுத்துக்கிட்டு இருப்பார். ஏன் அப்படின்னு கேட்டால், என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா அப்படின்ற மாதிரி இந்த அதானி குரூப் ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன சந்தோஷம். என்ன காரணம்னா, அந்த ஹிண்டன்பர்க் அப்படின்றவங்க இவங்க மேலே அடிக்கடி குற்றச்சாட்டு சொல்லி கொண்டிருந்த ஹிண்டன்பர்க் அப்படின்ற நிறுவனம் மூடப்படுகிறது. அப்போ இது அதானி எனர்ஜி சொல்யூஷன் அப்படின்னு ஒரு கம்பெனி, இவன்லாம் ஒரு காலத்தில் பிஇ ரேஷியோ வானத்தில் உச்சத்தில் இருந்தான். அது எப்போ தெரியுங்களா? கடந்த 3 வருடத்துக்கு முன்னாடி அந்த ஷேர் எங்கேயோ ஒரு 4000 ரேஞ்சில் அவன் பாட்டுக்கு போய் படுத்து கிடந்தான். அதுக்கப்புறம் போட்டாங்க பாருங்க அடி, அதுக்கப்புறம் இப்போ 1000 ரூபாயை வந்து நிற்கிது. அப்படின்னு என்ன அர்த்தம்? ப்ராபப்ளி அப்ராக்சிமேட்டாக இதெல்லாம் 200க்கு மேலே இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்டாக் பி. இப்போ வந்து இந்த ஷேரில் என்ன ஒரு செய்தி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தற்போதைக்கு செப்டம்பர் குவார்ட்டரில் மிக அதிகமான வருமானம் 773 கோடி லாபம்னு காமிச்சிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த அதானி எனர்ஜி சொல்யூஷனில் என்ன ஒரு செய்தி வருதுன்னா, அவங்களுடைய ஆர்டர் புக் கிட்டத்தட்ட 54,700 கோடிக்கு இருக்குது அப்படின்றாங்க. 54,700ங்க. அது எப்படியும் ஒரே குவார்ட்டர்லாம் டெலிவரி பண்ண முடியாது. அப்படி டெலிவரி பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த இடத்துல 4,500 கோடி அவங்களுடைய ஒரு குவார்ட்டருடைய சேல்ஸ் அப்படின்ற இடத்துல திடீர்னு 55,000 கோடி அப்படின்ற மாதிரி வந்துடும். அதனால் அது ஒரு குவார்ட்டர்லாம் பண்ண முடியாது. ஸோ தற்போதைக்கு இந்த பிஹெச்இஎல், பிஎல், ஹெச்ஏஎல் போன்ற ஷேர்கள்லாம் ஏன் மேல் நோக்கி ஏறி வந்ததுன்னா, அவங்ககிட்ட ஆர்டர் புக் அப்படின்னு இருந்ததுனால மேல் நோக்கி ஏறி வந்தது. அந்த வகையில் இந்த அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸ் போன்ற கம்பெனியெல்லாம் தற்போதைக்கு ஒரு வருஷத்தினுடைய லோ ரேட்டில் இருக்குது. இது போன்ற செய்திகள் மீடியாக்களில் வரும்பொழுது இவனுக்கு ஏதாவது ரொம்பவுமே முடியாமல் படுத்து கிடக்கும்போது ஏதாவது பால் ஊற்றுற மாதிரி இவனுக்கு ஏதாவது ஊற்றுவாங்களா, ஏதாவது நன்மை நடக்குமா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கணும். தற்போதைக்கு டிஐஸ் வந்து தங்களுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜை 5.85% ஆகவும், எஃப்ஐஸ் 17.34% ஆகவும் இந்த அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸ் அப்படின்ற கம்பெனியில் வச்சுருக்காங்க. ஆனால் ஒன்றுங்க, இதனுடைய டெட் டு ஈக்விட்டி, அதாவது இதனுடைய கடன் என்பது அவங்களுடைய சொத்தை பூரா விற்றாலும் கட்ட முடியாது அப்படின்ற மாதிரி இருக்கு. எப்போ இவங்கனால இந்த 39,000 கோடி கடனை அடைக்க முடியும்னா, இப்போ நம்ம பேசினோமே 57,000 கோடி சம்திங், அதில் வந்து அவங்க நல்லா வருமானம் பண்ணி அது வழியாக டெப்டை அடைச்சிட்டு வந்தால் ரொம்ப சந்தோஷம். மற்றபடி டெட்டு ஈக்விட்டி 1க்கு மேலே இருந்தாவே அது கொஞ்சம் ரிஸ்கான ஷேர் அப்படின்றதா அதனுடைய அர்த்தம். நாங்களே இங்கே பயந்து போய் உட்காந்துருக்கோம், எங்களை சோதிக்காதீங்கடா எங்களை அப்படின்ற மாதிரி நம்ம உட்காந்துக்கிட்டு இருக்கோம். இந்த சமயத்தில் இந்த ஆர்பிஎல் பேங்கினுடைய சமீபத்தினுடைய ரிசல்ட்டில் டிசம்பர் 2024 வெறும் 47 கோடி தான் லாபம் பண்ணதாக கணக்கு காமிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி எல்லாம் ஒரு 300 கோடி 200 கோடினா தான் அவங்க ப்ராஃபிட்டில் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போவே இந்த கம்பெனி மிகப்பெரிய ஒரு கும்பா கிட்டத்தட்ட 300 ரூபா ரேஞ்சிலேருந்து 150 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இனி இவங்க அடுத்த வாரத்தில் மார்க்கெட் இவனை என்ன செய்ய போகுதுன்னு தெரில. சரி, ஆர்பிஎல் பேங்க் தான் அப்படி போகுது. விப்ரோ இப்போ தான் சமீபத்தில் போனஸ் எல்லாம் கொடுத்து உற்சாகப்படுத்தின கம்பெனி. அவனுடைய Q3 ரிசல்ட் எடுத்து பார்த்தா ரொம்ப சுமாராக இருக்குது. இது மார்க்கெட் எப்படி ஏற்றுக்கும்னு தெரில. போன குவார்ட்டரை விட கொஞ்சம் லாபம் பண்ணியிருக்கான், இல்லைன்னு சொல்லல. அதே மாதிரி போன வருஷத்தினுடைய குவார்ட்டரை விட மிக நல்ல அருமையான லாபம். 2,700 கோடிக்கு 3,367 கோடி எவ்வளவோ பரவாயில்ல. பட் இருந்தாலும் ஷேர் மார்க்கெட் இது எப்படி ஏற்றுக்குது? தற்போதைக்கு இவன் வந்து லைஃப் ஹை பக்கத்தில், அதாவது இந்த ஒரு வருஷத்தினுடைய ஹை பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். அப்போ அடுத்த மாதம் பிப்ரவரி கடைசியில் பார்க்கும்போது இது ஒரு 400 ரூபா போக போகுதா இந்த விப்ரோ? அல்லது பிப்ரவரி கடைசியில் பார்க்கும் பொழுது 280 ரூபாயிலிருந்து மறுபடியும் 200 ரூபா வரைக்கும் கீழே வந்து உழுகுதா அப்படின்றது மிக மிக சுவாரஸ்யமான கேள்வியாக இருக்குது. ஸோ இந்த விப்ரோ ஷேர் வச்சுருக்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு உற்சாகம் அடுத்த பிப்ரவரி வரைக்கும் ஏதாவது ஒன்று வரும் அப்படின்ற மாதிரி இருக்குது இப்போதைக்கு. நண்பர்களே, நம்ம கையில் ஒரு கால்குலேட்டர் கொடுக்காம திடீர்னு 214 மல்டிப்ளைட் பை 498 எவ்வளோ அப்படின்னு கேட்டால் நம்மளுக்கு ஒரு மாதிரி எப்படி திக்குமுக்காடி திணறி போவோமோ அது மாதிரி அடுத்த வாரத்தில் ஏகப்பட்ட செய்திகள் இருக்குது. நம்ம மார்க்கெட் ஆகும். 500 பாயிண்ட் வால்டிலிட்டியா, 1000 பாயிண்ட் வால்டிலிட்டியா, நீ எவ்வளோப்பா வால்டிலிட்டி கொண்டு வர போகிறேன்னு யாருக்குமே ஒன்றும் தெரியல. பட் ஒன்று மட்டும் உறுதி,
திடீர்னு ஷாக்கிங்காக ஒரு 1000 பாயிண்ட் கீழே இறங்கி 22,000 வந்தாலும் சரி, அல்லது ஷாக்கிங்காக ஒரு 24,500 வந்தாலும் சரி, மேலே வந்தால் ஒரு லாபம் செய்யக்கூடிய இடமாகவும் கீழே வந்தால் மேற்கொண்டு வாங்கக்கூடிய இடமாகவும் தான் தற்போதைக்கு ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்கெல்லாம் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் எந்த மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றது இப்போவே ஒரு ஃப்ரேம் பண்ணி வச்சுங்க. திடீர்னு 1000 பாயிண்ட் 2000 பாயிண்ட் மூவ்மெண்ட் வரும்பொழுது என்ன பண்ணுறது நீங்கள் யோசிக்காமல் இருந்தீங்கன்னா, நான் அடித்து சொல்கிறேன், 2000 பாயிண்ட் திடீர்னு இறங்குன்னு வச்சுங்க, ரொம்ப நேரமெல்லாம் அங்கே இருக்க மாட்டான், அப்புறம் திருப்பி ஸ்வங்கின்னு ஏறிடுவான். அந்த மாதிரி. அல்லது 2000 பாயிண்ட் இறங்கி அதே இடத்துல இருக்க மாட்டான், ஸ்வங்கின்னு இன்னொரு 2000 பாயிண்ட் இறங்கினாலும் ஆச்சரியப்படுறதுல. ஸோ எதுவுமே ரொம்ப ஷார்ப்பாக தான் நடக்கும், உங்களால் சுதாரிக்க முடியாது. ஏற்கனவே ஒரு முறை இப்படித்தான் ஸ்வங்கின் இந்த இடத்துல சுற்றிக்கிட்டு இருந்தால் திடீர்னு ஒரு 15-20 நாள் கழித்து பார்த்தா மேலே 1500 பாயிண்ட் ஏறிட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் பார்த்தா யோசிச்சுக்கிட்டே இருந்துக்கிற மாதிரி இருந்தது. திடீர்னு ஒரு 20 நாள் கழித்து பார்த்தா 2000 பாயிண்ட்டை காணும். அதனால் எதாக இருந்தாலும் ஃபஸ்ட்டே யோசிச்சு வச்சுக்கோங்க. இன்றைய தகவல் அனைத்தும் உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னா எனக்கு மகிழ்ச்சி தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.